நன்றி ராஜா, அந்த நல்ல வேலைக்காக நாங்கள் மைசோத்திருக்கிறோம். அன்பின் தேவனே, அருமை ரட்சகரே, சர்வ வல்லமையுள்ளவரே, எங்களை ஆண்டவரே நீ நடத்தி வந்த தயவிற்காக நாங்கள் மைசோத்திருக்கிறோம். கடந்து வந்த பாதைகளை நாங்கள் கூர்ந்து பார்க்கும்போது எங்களை ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்த்து இந்த சபையிலே எங்களை சேர்த்து இன்னும் உம்முடைய வார்த்தைகளை அதிகமாய் நாங்கள் கேட்டு ஆண்டவரே உமக்கென்று சாட்சியாய் நாங்கள் ஜீவிக்கத்தக்கவனமாக எங்களுக்கு உதவி செய்திருக்கிறபடி நாள்மை சோதரிக்கிறோம். இந்த நாள் ஆராதனை ஒரு விசேஷித்த ஆராதனையாய் மாற்றி உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் போதே எங்கள் சபையிலே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாக அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிற வண்ணமாக கர்த்தர் இந்த நாளையில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் எந்த நோக்கத்தோடு வந்தோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறபடியினால் எங்களோடு கூட பேசும். நாங்கள் அந்த வார்த்தைகளை கேட்கும்போது எங்களுடைய சரீரத்திலையும் எங்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். துவக்கம் முதல் முடிவரையிலும் தேவ பிரசனம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தருமைப்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்று மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை தாங்கி நடத்திடுதே, தாங்கி நடத்திடுதே. நாட்கள் தோறும் ஆண்டவர் கிருபை தாங்கி நடத்திடுதே, தாங்கி நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். சேர்ந்து கர்த்தர் நல்லவர், தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கடந்த நாட்கள் முழுதும் தேவன் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினார். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல தோளின் மேல் அவனை நடத்தினாரே. கடந்த ஆட்கள் முழுவதும் நம்மை கரம் பிடித்து நடத்தினாரே. சொல்லி பாடும். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கரம் பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். வியாதி படுக்கை மரண நேரம் எல்லாம் தேவனுடைய கரம் நம்மளை தாங்கி வழி நடத்தினதே. எல்லாவற்றிலும் விடுதலை தந்து நமக்கு ஜெயத்தை எடுத்தாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. அதாவது சொல்லி. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், ஜெயமும் மீண்டார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், ஜெயமும் மீண்டார், சாட்சியாய் நம்மை நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர்,
நம் தேவன் பெரியவர். எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். ஒரு விசை பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் என்றும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. என்னோடு சேர்ந்து கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடுப்புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடுப்புயல் அடக்கினீரே. சத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, அறிக்கை செய்து சத்தானை ஒடுக்கினீரே. ஓ சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மறுபடியும் சேர்ந்து கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது ஏன்? யோர்தான் உம்மை கண்டு எல்லாரும் சந்தோஷமாய் ஆர்ப்பரிப்போமே. பரலோக தந்தையை தேவ சமூகத்தில் ஆர்ப்பரிப்போம். செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது ஏன்? செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது ஏன்? யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன்? யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன்? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா. மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா. ஒரு மாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா. ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மறுபடியும் சேர்ந்து கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும்.
கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவர் என் சொந்தமனா, சாவை வென்றவர் என் ஜீவனனா. சர்வ வல்லவர் என் நேசன், சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமனா, சாவை வென்றவர் என் ஜீவனனா. சர்வ வல்லவர் என் நிஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா. கரங்களை உயர்த்தி இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமனா, சாவை வென்றவர் என் ஜீவனனா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உலகத்தின் ரட்சகராயிருக்கிற இயேசு மட்டுமே நமக்கு கொடுக்க முடியும். இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை, இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர் இயேசு மட்டுமே எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். சந்தோஷமும் சமாதானம் என் உள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமும் சமாதானம் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டா, பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டா. பாவமெல்லாம் போக்கிவிட்டா, பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டா. சர்வ வல்லவர் என் சொந்தமனா, சாவை வென்றவர் என் ஜீவனனா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமனா, சாவை வென்றவர் என் ஜீவனனா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமனா, சாவை வென்றவர் என் ஜீவனனா. எத்தனை பேருடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. ஏன்னா அந்த உலகத்துல எல்லாவற்றின் காட்டிலும் விசுவாசமே பெரியது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. என்னால நிச்சயமாய் சொல்ல முடியும், என்னுடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா, தானியேலை பார்க்கும் பொழுது அவன் சிங்க கபில தூக்கி போடும் பொழுது அவன் எதை குறித்து அவன் பயப்படவே இல்லை. அந்த ராஜா அதிகாலையில் வந்து பார்க்கும் பொழுது, தானியேலை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒன்று சேதமே இல்லை. தானியேலே, நீர் இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் ஆண்டவர் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கிறான். அவனால் சொல்ல முடிந்தது, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற, இடைவிடாமல் பாடுகிற, இடைவிடாமல் துதிக்கிற என் ஆண்டவர் என்னை தப்புவித்தார். காரணம், அவன் இயேசுவை நம்பியிருந்தான். கையை தட்டி நன்றி சொல்லுங்கள. அவன் ஆண்டவரை நம்பியிருந்தான், ஆண்டவரை அவன் பின்பற்றினான். அவன் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் அவ்வளவு பெரிதா இருந்தது. அதான் தானியேல் சொல்ல முடிந்தது, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. நான் கர்த்தரையே சார்ந்திருக்கிறேன். கரங்களை வைத்து சொல்லுவோமா, நான் ஆண்டவரையே சார்ந்திருக்கிறேன்.
என்னுடைய ஜீவிய காலமெல்லாம் நான் இயேசுவுக்காகவே நான் வாழ்வதுதான். என்னுடைய பெயரெல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சந்தோஷமும் சமாதானமும் என் ஆண்டவரால் மட்டுமே எனக்கு கொடுக்க முடியும் என்று விசுவாசிக்கிற ஒரு சரணத்தை பாடி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக கடந்து போகும். ஓ சந்தோஷமும் சமாதானம் என் உள்ளத்தில் பொங்குதையா. ஒரு விஷயம் மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து அறிக்கை செய்து பாடுவோமே. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனார். கைத்தடி. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் மனவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். ஓ என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் கைதட்டி. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் மரித்தார், மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். இந்த உலக சரித்திரத்தில் எந்த ஒரு மனிதனும் செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை அவர் செய்தார். பரலோக தந்தை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அன்பின் தகப்பன், அவர் மூன்றாவது நாள் மரித்து உயிர் தெழுந்தார். மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தார். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கண்களை மூடி, ஆண்டவரே, தகப்பனே, நாட்களிலே உம்மை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன் அப்பா. எங்களுடைய பாவ கரைகளெல்லாம் நீக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய சாப கரைகளெல்லாம் நீக்கி இருக்கிறீங்க அப்பா. எத்தனை அன்பு எங்க மேல் வைத்திருக்கிறீங்க அப்பா. எத்தனை அன்பு எங்க மேல் வைத்திருக்கிறீங்க அப்பா. கண்ணு மூடி தெய்வ பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க போகிறோம். யாத்திராகம் 8வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, மோசே, நீ பார்வனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொன்னார். அடுத்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து, மோசே, நீ பார்வனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு என்று சொன்னார். ஆராதனை பிரசன்னம் அவ்வளவு வல்லமை உள்ளது. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே இதோ விரோதமாக எழுந்த சத்துருக்களை ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை எழும்ப பண்ணினபடினாலே கர்த்தர் வெட்டுண்டு வீழ்த்தினார். நாம் பாடும் பொழுதே, ஆராதிக்கும் பொழுதே, கர்த்தரை துதிக்கும் பொழுதே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத பிசாசினுடைய கிரியைகளை, பொல்லாத சாப கரைகளை, பொல்லாத அசுத்தாவினுடைய கிரியைகளை, ஓ கர்த்தரே, கர்த்தரே அதை அழித்து நிர்மூலமாக்குகிறார். கையை தட்டி நன்றி சொல்லுங்கள. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் அப்பா. உயரமும் உன்னதமான தெய்வமே, உம்மை வாஞ்சிக்கிறோம் அப்பா, உம்மை வாஞ்சிக்கிறோம் அப்பா.
நீர் மகிமைப்படுவீராக, மகிமைப்படுவீராக. கர்த்தரை உயர்த்தி ஆராதிப்போ. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து எந்த அளவுக்கு இயேசுவை நாம் உயர்த்தி ஆராதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பயபக்தியோடு கூட தெய்வ பிரசன்னத்தோடு கூட பாடி அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்போமே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த நீர் பரிசுத்த, ஓ பரிசுத்த நீ பரிசுத்தர். எல்லாரும் சேர்ந்து பரிசுத்த நீ பரிசுத்த, ஓ glory, பரிசுத்த நீ பரிசுத்தரே, நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே. ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதப்பா. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயுங்கள் என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. நாங்கள் பரிசுத்தத்தோடு கூட நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் தகப்பனே. நாங்கள் பயத்தோடு கூட நாங்கள் ஆராதிக்கிற தகப்பனே. நீர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் ஐயா. நாங்கள் உயர்த்தி நாங்கள் போற்றுகிறோம் ஐயா. எல்லாவற்றிற்கும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை,
நீரே நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரலோக பலன்களை பெறுதல். உபாகம புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. இன்று நான் உன்மேல் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் மரணத்தையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உன் வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தெரிந்துகொள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பரலோகத்தையும் பூமியையும் தேவன் சாட்சியாய் வைக்கிறார். பரலோகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. எத்தனை கோடி மக்களாக இருந்தாலும் ஒரு தனி நபர் உங்களை தனித்து பார்ப்பது போல பரலோகம் உங்களை பார்க்கிறது. You may not understand this fact, but that's true. பரலோகம் உங்களை மானிட்டர் பண்ணுகிறது. எவ்வளோ நேரம்? அக்கேஷனலாக இல்லை, 24 hours மானிட்டர் பண்ணுது, 24/7 மானிட்டர் பண்ணுது. அதில் என்ன சொல்கிறாரு? விண்ணையும் மண்ணையும் சான்றாக வைக்கிறேன் என்று சொல்கிறார். விண்ணும் மண்ணும் 2 சாட்சிகள். ஒரு சத்தியம் 2 சாட்சிகளினால் உறுதி செய்யப்படும் என்று சொன்னது போல விண்ணையும் மண்ணையும் தேவன் சாட்சி வைக்கிறார். உங்கள் அனைவரையும் தனிப்பட்ட நிலையிலே பூமியும் பரலோகமும் பார்த்து கொண்டே இருக்கிறது. தே ரைட் இண்டிவிஜுவல் ரிப்போர்ட் அபவுட் யூ. உங்களை பற்றி இண்டிவிஜுவலாக ரிப்போர்ட் எழுது. நீங்கள் தனியாக உங்கள் அறையில் இருக்கலாம், என்ன பேசுகிறீங்களோ இட் வாட்சஸ். சர்ச்சில் இருக்கலாம், இட் வாட்சஸ். தேர் இஸ் நோ டைம் heaven is not watching you. No time earth is not watching you. This concept will correct you and steer you in the right track. 76ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர், பூமி பயந்து அமர்ந்தது. இது என்னன்னு சொன்னால், ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளில், அதுக்கு அடுத்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கோபத்தை பற்றி இருக்குது. ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் போது ஆண்டவர் கேட்குறாரு, இந்த குறிப்பிட்ட நபரை பற்றி என்ன சொல்லுகிறாய் என்று சொல்லி பரலோகத்தை கேட்குறார் நியாய தீர்ப்பு நாளில். அப்போ வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணுகிறேன். வானத்தையும் பூமியையும் சாட்சியாய் வைத்தவர் நியாய தீர்ப்பு நாளில் வானத்தை பார்த்து கன்சல்ட் பண்ணுறாரு. என்ன ரிப்போர்ட்? வாட் இஸ் த கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் அண்ட் இவாலுவேஷன் ஆஃப் திஸ் பர்சன் பை ஹெவன் அப்படின்னு வானத்தை கேட்குறார். வானம் என்று சொல்லும் பொழுது அட்மாஸ்பியர். விமானத்தில் பறந்தால் கூட யூ ஆர் வாட்ச்ட். அதுவும் வானம்தான், வானத்தில் தான் பறந்துட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வானம் நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அந்த சாட்சியை கேட்டோடனே பூமி பயப்படுது. அடுத்தாப்புல நம்மகிட்ட கேட்க போகிறாங்க, நம்ம இவனை பற்றி பயங்கரமாக சொல்ல போகிறோம், என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லி பூமி அங்கே அதிர்ந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஒரு காலத்தில் வானமும் பூமியும் நம்மை பற்றிய சாட்சியை சொல்லும். என்ன சொல்கிறார் ஆண்டவர்னு சொன்னால், வாழ்வையும் மரணத்தையும் ஆசையையும் சாபத்தையும் உனக்கு முன்பு வைக்கிறேன். லைஃப் அண்ட் டெத். எதை தெரிந்து கொள்கிறீங்க? நமக்கு தெரிந்து கொள்றதுக்கு இந்த வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு வாழ்வையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன்னு சொன்னால் நம்ம ராங்காக தெரிந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் உன் சந்ததியாரும் வாழும் பொருட்டு வாழ்வை தெரிந்து கொள்ளுங்கள் என்ற அட்வைஸ் சொல்லிட்டு முடிக்கிறார்.
கர்த்தருக்குள் அன்பானுள்ள, எப்படி நீங்கள் மரணத்தையும் ஜீவனையும் தெரிந்து கொண்டீங்கன்னு சாட்சி சொல்ல போகிற வானமும் பூமியும் எப்படி கண்டுபிடிக்கும்? நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்கிறீங்களா மரணத்தை தெரிந்து கொள்கிறீங்களான்னு வானமும் பூமிக்கும் எப்படி தெரியும்? உங்கள் வார்த்தையின் மூலம் தெரியும். சாலமோன் ஞானி, அவனை பற்றிய பல இன்ட்ரெஸ்டிங் கதைகள் உண்டு. ஒரு கதை சொல்லுகிறேன். பல கட்டுக்கதைகள் நல்ல பாடங்களை சொல்லித்தரும். ஒரு நாள் சாலமோன் ராஜா தன்னுடைய தோட்டத்திலே போய் உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கார். அப்போ கொஞ்சம் தள்ளி ஒரு சைப்ரஸ் மரம். அந்த சைப்ரஸ் மரத்தில் 2 புறா ஒன்றோடு ஒன்று, ஆண் புறா பெண் புறா, ஒன்று நேசிக்குது. கொஞ்சம் குலாவிட்டு பேசிக்கிட்டு இருக்க. சாலமோனுக்கு தேவன் கொடுத்த ஞானத்திலே கதை சொல்லுகிறது, பாரம்பரியம் சொல்லுகிறது, he could understand the languages of birds, languages of reptiles, languages of fish. கடலில் வாழும் மீனோடு கூட சாலமோன் பேச முடியும் என்று பாரம்பரிய கதை சொல்லுகிறது. ஆகவே இந்த சாலமோன் அங்கே போயிட்டு என்ன பேசுது அப்படின்னு பார்க்க போனார். அப்போ அந்த ஆண் புறா சொல்லுது, கேட்குது, இது யார், இந்த இந்த பேலஸ் எல்லாம் இவ்வளோ அழகாக இருக்க, இது யாருடையது அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த பெண் புறா சொல்லுது, கீழே உட்காந்துருக்காருல ஒரு ராஜா, அவருக்கு சொந்தமானது, அவர் தான் இந்த உலகத்திலே மைட்டி கிங், அவரை போல் யாரும் கிடையாது அப்படின்னு அந்த பெண் புறா சொல்லுது. உடனே சொல்லுது இந்த ஆண் புறா தன்னுடைய துணையை மகிழ்விக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அப்படி செலுத்தி கொடுத்துட்டு, என்ன ராஜா, மைட்டி ராஜா, நான் சிறக 2 தடவை அடித்தா போதும், இவன் ராஜ்யத்தையும் அழிச்சிருவேன் அரண்மனையும் அழிச்சிருவேன். உடனே அதுக்கு அந்த பெண் புறாக்க, அவ்வளோதான், ராஜாவோட நீங்கள் பெரியாளா, அப்போ நல்ல துணையை தான் நான் தெரிந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷம். அப்படின்னா நீங்கள் போய் அதை கொஞ்சம் செய்து பாருங்களேன், செய்து காட்டுங்க, உங்கள் வல்லமையை காட்டுங்க அப்படின்னு பெண் புறா சொல்லிச்சு. உடனே சாலமோன் ராஜா, அப்படியே பேசுகிற ஆண்புறாவே கீழே இறங்கி வா, உன்கிட்ட பேசணும் அப்படின்னாரு. புறா இறங்கி வந்து பக்கத்தில் உட்காந்துச்சு. ராஜாவே குட் டே அப்படின்ச்சு. சாலமோன் சொன்னார் குட் டே அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னார், ராஜா சொன்னார், என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு. இல்லைங்க, என் துணையை பெருமைப்படுத்துறதுக்காக சொன்னேன், உங்களை பற்றி ஒன்றுமே சொல்ல, தயவுசெய்து மன்னிச்சிருங்க, நீ புரிஞ்சிக்குங்க. என் மனைவிக்கு முன்னால் நான் பெரிய ஆளாக காட்டணும்ல, அதுதான் சொல்லிட்டேன், இனி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னுச்சு. உடனே அப்படியா, சரி மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னாரு. திரும்பி இந்த பறவை அங்கே போய் உட்காந்துச்சு. அப்போ இந்த பெண் பறவை கேட்குது, என்ன சிறகு அடித்த உடனே ராஜ்யத்தெல்லாம் அழிச்சிருவேன், ராஜா பயந்து ஓடி போயிடுவான்னு சொன்னியே, ஒன்றும் காணாமல் அவர் பாட்டில் உட்காந்துருக்கார். அவர் சொன்னார், ஒன்றுமே செய்யாத, என்னை மன்னிச்சிரு, நீ நம்ம 2 பேரும் சிநேகிதர்களாக இருப்போம், என்னை அழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஐயோ பாவன், நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை புறாச்சு. உடனே ஒரு கோவச்சு, 2 புறாவை கிளவாங்க அப்படின்னாரு. அந்த 2 புறாவும் கதை எப்படி முடிக்குதுன்னா, ராஜாவை வந்து தனிமையிலையும் குற்றம் சொல்லாத, பணக்காரனை படுத்திருக்கும் போது கூட தப்பாக பேசாத. அந்த 2 புறாவும் கல்லாக மாற்றி வாசலில், அரண்மனை வாசலில் அந்த 2 புறாவும் மரங்கொத்தி மாதிரி உட்கார வச்சுட்டாராம். பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். தனிமையிலும் கூட அரசனை இகழாதே, படுக்கை அறையிலும் கூட செல்வர்களை இகழ்ந்து பேசாதே. வானத்து பறவைகள் நீ கூறியதை எடுத்து செல்லும், பறந்து சென்று நீ சொன்னதை திரும்ப சொல்லும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் அதுதான் ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஜீவனை தெரிந்தெடுத்திருக்கோமா மரணத்தை தெரிந்தெடுத்திருக்கோமா அப்படிங்கிறது தெரியும். இதைத்தான் சாலமோனும் சொல்கிறாரு நீதிமொழிகள் 18:21. வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே, வாயாடுவோர் பேச்சின் பலனை அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லுது. அவர்கள் பேசுகிற பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். காரணம், there is a day of judgment. காரணம், வானம் ரெக்கார்ட் பண்ணுது, வானம் ரெக்கார்ட் பண்ணுது, உங்கள் உத்திரம் ரெக்கார்ட் பண்ணுது. தேர் இஸ் அனதர் வேர்ஸ், உங்கள் உத்திரம் கூட ரெக்கார்ட் பண்ணுது. நீங்கள் பேசுகிறதுலாம் ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங், ஏமாற்ற முடியாது, ப்ளே பண்ணி காட்டும், இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்கள் குரல் இஸ் டேப்ட். கர்த்தரா இயேசு கிறிஸ்து இப்போ எங்கே இருக்காரு? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுடைய உள்ளத்தில். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அப்போ எங்கே இருக்காரு?
நம்ம உள்ளத்தில் இருக்கார். உள்ளத்தில் எவ்வளோ நாள் இருப்பார்? வந்து விசிட் பண்ணிட்டு போஜனம் பண்ணிவிட்டு டாட்டா காட்டிட்டு போயிடுவாரா? இப்போவும் இருக்காரா? இப்போவும் இருக்கார். எப்பவும் போவார்? உயிர் போன பிறகு போவாரா? இல்லை, அவர் எப்போவும் இருப்பார். ஆனால் நீங்கள் மதிக்காமல் இருக்கும்போது ஒதுங்கிடுவார், சைலண்ட்டாக ஒதுங்கிடுவார். சரி ஆண்டவரே, சண்டே மார்னிங் 10 o'clock யூ கம், ஐ வில் வர்ஷிப் யூ. அப்போ தான் பாட்டு பாடுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் பாடும்போது தலையாட்டி நானும் ரசிப்பேன். முடிஞ்ச உடனே 12:30 பாஸ்டர் கரெக்டாக முடிப்பார். நீங்கள் உங்கள் அறைக்கு போயிருங்க, அடுத்த வாரம் தவறாமல் வாங்க. இப்படி தான் நம்ம ஆண்டவரை. இப்போ ஒரு மினிஸ்டர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டுக்கு வந்தார்னா, மினிஸ்டர் உங்களுக்கு ரிலேட்டிவாக இருக்காருன்னா, ஒரு அதிகாரி கலெக்டர் உங்களுக்கு நண்பராக இருக்காருன்னா என்ன நடக்கும்? பல சலுகைகளை நியாயமாய் உங்களுக்கு கிடைக்க செய்வார். வானாதி வானத்தின் எல்லாத்தையும் படைத்த தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், உங்களை நேசிக்கும் தேவன், உங்களை தன் ஜீவனை கொடுக்கும் அளவிற்கு நேசிக்கும் தேவன். அப்படிப்பட்ட தேவன் உங்கள் உள்ளத்தில் இருந்தால் நீங்கள் எப்படி இருக்கணும்? ராஜா மாதிரி இருக்கணும். ராஜா மாதிரி இருக்கணும். அது இல்லை இது இல்லைன்னு சொல்லவே கூடாது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த சத்தியத்தை எனக்கு விளக்கி கொடுத்தார். நீ வந்து நான் உள்ளத்தில் இருக்கிறதை, பி கான்ஷியஸ் ஆஃப் மை பிரசன்ஸ் ஆல் த டைம். பீப்புள், பிலீவர்ஸ் ஆர் கான்ஷியஸ் ஆஃப் தேர் சின்ஸ். யூ ஷுட் நாட் பி சின் கான்ஷியஸ், யூ ஹாவ் டு பி சன் கான்ஷியஸ். இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் இருக்கார், அவர் தான் எல்லாம் இது பண்ணுறார். எல்லோரும் சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ்னு பாஸ்டர் பிஜி ரொம்ப பேசுகிறாரு. கர்த்தருக்குள் அன்பார்களே, நான் ஏஞ்சல்ஸை பற்றி பேசுகிறேன் உண்மைதான், ஆனால் ஏஞ்சல் எனக்கு முக்கியம் இல்லை. உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். சாஃப்ட்வேர் ஒரு கம்பெனிலேருந்து நான் ஆர்டர் பண்ணுறேன், அடிக்கடி நியூ சாஃப்ட்வேர்ஸ் நான் ஆர்டர் பண்ணுறேன். சப்போஸிங் லேட்டஸ்டே குயிக் ஹீல் ஆர்டர் பண்ணுறேன்னு வச்சுங்க. குயிக் ஹீல் அங்கே ஆர்டர் பண்ணுறேன். அந்த ஆர்டரை எனக்கு கொண்டு வரது யார்? குரியர் பாய் அல்லது போஸ்ட்மேன். அவன் தான் வந்து கொடுக்குறான். அதனால் நான் போஸ்ட்மேனை வந்து ரொம்ப மதித்து, ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த சாஃப்ட்வேர் கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு நான் சொல்ல மாட்டேன். கழுத்து எங்கே போடணுமோ போட்டு அவனை அனுப்பிடுவேன். அடுத்த நாளில் எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும்னா, இவன் தானே போஸ்ட்மேன் தானே கொண்டு வந்து கொடுத்தான், அதனால் அவன்கிட்ட சொல்லுவானா? சொன்னால் என்ன சார் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பான். அதை மாதிரி தேவதூதன் வந்தானா தேவனுடைய பிளெஸ்ஸிங்கை கொடுக்குறான், வாங்கிட்டு அவனை அனுப்பிடுவேன். இஸ் சம்திங் லைக் அ போஸ்ட்மேன். I don't respect him. He comes for a few seconds and goes. But God is the one. ஜோதிகளின் பிதா தான் எல்லாத்தையும் அனுப்புகிறாரு. அதுதான் அங்கேருந்து வருகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. இந்த 2 பிரமாணத்தை பற்றி நான் எத்தனை தடவை பேசியிருக்கேன். நான் இப்படி ஆண்டவர் சொன்ன அந்த விளக்கத்துக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் பேசுகிறேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இதை கடிங்க. இது வந்து ஜீவனுடைய பிரமாணம், ஆவியினுடைய பிரமாணம்னு 2 பிரமாணம் கிடையாது, ஒரே பிரமாணம் தான். ஜீவனுடைய ஆவி. அப்போ 2 வார்த்தை என்னது? ஜீவன், ஆவி. ஜீவன்கிறது லைஃப், ஆவிங்கிறது ஸ்பிரிட். ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? மை வேர்ட்ஸ் ஆர் ஸ்பிரிட் அண்ட் லைஃப். என்னுடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அவருடைய வார்த்தை ஆவியாக இருக்கிறது. ஆவி ஜீவனை தரும். அந்த ஆவி ஜீவன் தரும் ஆவி. ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் தரக்கூடிய ஆவி நிறைந்தது. ஆகவே the law of spirit of life, in other words, is called the law of word, because word is spirit and life. வசனம் வந்து ஆவியும் ஜீவனுமாய் இருப்பதனால ஆவியும் ஜீவனுமாகிய சட்டமானது வசனத்தின் சட்டம். இந்த வசனத்தின் சட்டம் வந்து பெரிய சட்டம். உலகத்தில் உள்ள எல்லா சட்டங்களிலும் மிக உயர்ந்த சட்டம். போன வாரம் சர்ச்சுக்கு வரும்போது பயங்கர ஹீட். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே அக்கினி நட்சத்திரம்னு சொல்கிறாங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்குது, மழை பெய்யட்டும் அப்படின்னு. பயங்கர மழை, 1 வாரத்துக்கு மழை. யோசுவா சூரியனை நிறுத்தினா நம்ம அக்கினி நட்சத்திரத்தை நிறுத்துகிறோம். அந்த லெவலில் தான் இருக்கிறோம். இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும். தேவைப்பட்டால் போவோம். சரியா? ரைட். வசனம் என்பது ஒரு லீகல் ரூல் ஆஃப் ஹெவன். த வேர்ட் ஆஃப் ஸ்பிரிட் அண்ட் லைஃப், அந்த வார்த்தை என்னும் பெரிய சட்டம்.
அது கொஞ்சமேனும் மாறாது. சிலரெல்லாம் சொல்லுங்க, எனக்கு நோய் வந்தது பாஸ்டர், ரொம்ப விசுவாசமாக தான் இருந்தேன், காலையிலேருந்து 10 தடவை சொன்னேன் நோயே போ இயேசுவின் நாமத்தில் சொன்னேன், போல பாஸ்டர் அப்படின்வாங்க. நோயில் 2 விதமான நோய் இருக்குது. உலகப்பிரமான கிருமிகள்னால் வருது, டிமானிக் ஸ்பிரிட்ஸ்னால் வருது, பிசாசின் கிரியைகளினால் வருது. பிசாசின் கிரியைகளினால் வர நோய்க்கு நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்திங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்வார். ப்ளட் டெஸ்ட் கொடுக்குறீங்க, அந்த டெஸ்ட் கொடுக்குறீங்க, எல்லா டெஸ்ட்டும் வந்து டாக்டர் எப்படி இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குன்னு ரிப்போர்ட் சொல்லுது, நான் நல்லா இல்லையே. காரணம் என்ன? எல்லாம் நல்லா இருந்தாலும் நீங்கள் நல்லா இல்லாத காரணம் தட் இஸ் சம் அதர் ஃபோர்ஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ. நார்வல் ஹெய்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். நார்வல், HAYES, நார்வல் ஹெய்ஸ். அவர் வந்து எப்போவுமே என்ன செய்வார்னா, ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி அதில் சந்தோஷப்படுறார். நார்வல் ஹெய்ஸ் 2 தடவை பரலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு, புக் எழுதியிருக்காரு, சாகாமல் நீ வாழ வேண்டும்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அவர் ஒரு சமயத்தில், ஆண்டவரே நான் பல மிரக்களுக்காக ஜெபம் பண்ண எல்லாம் கொடுத்துட்டீங்க, இப்போ நான் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸை தெரிந்தெடுக்க போகிறேன், மென்டல் அசைலத்தில் போய் ஒரு பயங்கரமான மென்டல் கேஸ் எதுன்னு சொல்லி அந்த கேஸ்க்கு ஜெபம் பண்ண நீங்கள் சுகப்படுத்துவீங்களா அப்படின்னு பார்க்க போகிறேன் அப்படின்னாரு. உடனே ஆண்டவர் சரின்னு சொன்னார். ஒரு மென்டல் அசைலம் பண்ணார். ஒரு பையனுக்கு அப்சல்யூட்டாக அவன் பைத்தியக்காரன், அந்த ஆஸ்பத்திரியிலே அவன் தான் டோட்டல் பைத்தியக்காரன். அந்த ஆஸ்பத்திரியில் போய் கேட்டார், இவன் தான் டோட்டல் பைத்தியக்காரன் சார். அவனுக்கு அவன் பேரே தெரியாது, என்ன செய்கிறானே தெரியாது, எப்போ பாத்ரூம் போடணும்னு தெரியாது, அப்படிப்பட்ட பயங்கரமான இந்த கேண்டிடேட் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட போயிட்டு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ ரெபியூக் த ப்ராப்ளம், மென்டல் ப்ராப்ளம். அவன் நார்மலாக இருக்கணும், அவனுக்கு வந்து வாயிலேருந்து எச்சி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் கீழே. ஜெபம் பண்ணார். அப்போது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணார். 8 o'clock he started his prayer. அவங்க வந்து பேஷண்ட்டை கூப்பிட்டு போயிட்டாங்க. பேஷண்ட் தேவையில்லை, நான் ஆண்டவர்கிட்ட தானே பேசுகிறேன், எனக்கு எதுக்கு பேஷண்ட்டு அப்படின்னு பேஷண்ட் அனுப்பிட்டார். 8 மணி 9 மணி அவங்ககிட்ட சொல்லிட்டார், வார்டர்கிட்ட சொல்லிட்டார், இந்த பையனுக்கு ஏதாவது மாற்றம் தான் கூப்பிட்டு வாங்க அப்படின்னார். 9 மணி 10 மணி 11 மணி 8லேருந்து 4 மணி நேரம் ஜெபம் பண்ணார். 12 மணிக்கு நியூஸ் அனுப்புகிறார், பையன் எப்படி இருக்கான்? அப்படியே தான் இருக்கிறான் ஐயா. இப்போ நம்ம என்ன நினச்சிவான், 4 மணி நேரம் ஜெபம் பண்ணாச்சு, இதெல்லாம் நடக்காத காரியம், எந்திரிச்சு போப்பா வீட்டுக்கு அப்படின்றான். அவர் சொன்னார், நோ 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 நோ, if I believe the word of God is true, with his stripes I am healed and I can heal. Then 1 o'clock, 2 o'clock, 3 o'clock, 4 o'clock. How many hours? 8 hours. 8 மணி நேரம் அவனுக்காக திறப்பின் வாசல் ஜெபம் பண்ணார். கரெக்டாக 4 o'clock வார்டர் வந்தான். சார், பையன் நார்மல் ஆகிட்டான், நல்லா பேசுகிறான், எச்சி வடிகிறது நின்று போச்சு. இப்போ கூட்டு வரேன், பையனை கூட்டு வந்தால் நார்மலாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், நார்மல் ஹெய்ஸு பரலோகத்தை 2 தடவை பார்த்தவர் சோர்ந்து போகாமல் எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணார்? 8 மணி நேரம். நமக்கு அந்த பர்சிஸ்டன்ஸ் கிடையாது. நமக்கு வந்து எப்படியும் விடா பிரியம். கிரேக்கத்தில் அனியூ ஐடாஸ்ன்னுவாங்க. அனியூ ஐடாஸ்ன்னு சொன்னால் கிரேக்கத்தில் வெக்கத்தை பார்க்காம நின்று சண்டை போடுறதுக்கு பேர் அனியூ ஐடாஸ். அது உதாரணம் என்னென்னா, அது இந்த வேர்டு எங்கே வருதுன்னா, ஒருத்தர் ராத்திரியில் 12 மணிக்கு ஃப்ரெண்ட்டை போய் 3 அப்பந்தான்னு கேட்குறான். அவன் சொன்ன வர முடியாது, பிள்ளைகள் படுத்திருக்கு, எந்திரிக்காத, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, சொல்ல வேதனை எல்லாம் சொல்லி முடிச்சிட்டான். என்றாலும் இவன் நின்றுக்கிட்டு இருக்கான். அவனை கடைசியில் அப்பத்தை வாங்கிட்டு தான் வந்தான் 12 மணிக்கு. அந்த மாதிரி 12 மணிக்கும் சிநேகிதன் தர முடியாதுன்னு சொல்லி 10 தடவை சொன்னாலும் எப்படியும் வாங்கியே ஆவேன் அப்படின்னு இருந்தான். அதுதான் அனியூ ஐடாஸ். அதுக்கப்புறம் மத்தேயு 15 சிரோபெனிக்காள் அவள் வந்துட்டா. வந்த உடனே சீசர் சொன்னாங்க, வி ஆர் ரெஸ்டிங், அவளை அனுப்பிடுங்கப்பா. அதுக்குள்ளே ஜீசஸ் வந்துட்டார். ஜீசஸ்டே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சீசர்கள் என்ன சொல்லணும், பாவம் இந்த பொண்ணு என்ன தேவைக்கு வந்திருக்காளோ தெரில, பார்த்து ஜெபம் பண்ணி அவளுக்கு ஜெபம் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லணுமா? சீசர்கள் என்ன சொன்னாங்க, இவரை அனுப்பி விடும், போட்டோம், நம்மளாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் கேர்ள் டு கம் அண்ட் டிஸ்டர்பஸ் அப்படின்னு சீசர்கள் முடியாதுட்டான் 12 பேரும். ஜீசஸ் கிரைஸ்ட்டு அவராவது பண்ணுவார்னா அவரும், நான் இப்போ இஸ்ரவேலர்கள் தான் ஊழியர், உனக்கு செய்ய முடியாது அப்படின்னாரு. அப்போவும் நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ அவர் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டி கொடுக்க முடியாது, நீ நாய்க்குட்டி போ அப்படின்றாரு. அப்போவும் நின்றுக்கிட்டு இருக்கான்.
அப்போ சொன்னார், போ, பெரிய விசுவாசம், போ, ஒரு மகள் சரியாரு. இப்படி தாங்க ஃபைட் பண்ணணும். நீங்கள் ஃபைட் பண்ணி ஒரு காரியத்தை பெறுறதுக்கு எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு நார்மல் ஹேஸ் சொல்கிறாரு? 8 hours நான் ஸ்டாப். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அடுத்தது அது அந்த பெரிய லா இன்னொரு லாவை கேன்சல் பண்ணும். அது என்ன லா? த லா ஆஃப் சின் அண்ட் டெத். பாவம் மரணத்தின் சட்டம். இது 2 சட்டம். அந்த இது 2 மாதிரி இருந்தது, ஒரு சட்டம். இது பாவத்தின் சட்டம், மரணத்தின் சட்டம், 2 சட்டம். பாவத்தின் சட்டம் முதல்ல வருது. பாவம் கற்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்கும். இந்த ட்வின் லா ஃபர்ஸ்டில் இட் ஸ்டார்ட்ஸ் வித் சின். பாவத்தில் ஆரம்பிக்குது. பாவம் அப்படியே வளர்ந்து, குழந்தை வளர்கிற மாதிரி வளர்ந்து 9 மாதம் 10 நாளில் குழந்தை பிறக்கிற மாதிரி மரணத்தை பிறப்பிக்கும் வளர்ந்து. அதனால் லா ஆஃப் சின், லா ஆஃப் டெத். இந்த லா ஆஃப் சின் அண்ட் லா ஆஃப் டெத், இந்த 2 லாவையும் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை விடுதலையாக்கிட்டே அப்படின்னு ரோமருக்கு எழுதுறாரு. அப்போ என்னாச்சு? லா ஆஃப் சின் ஓவர் கம் பண்ணியிருக்கோமா? லா ஆஃப் சின்னு நம்மளை நரகத்துக்கு போகணும்னு சொல்லிடுச்சு. ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம இப்போ எங்கே போகிறோம்? பரலோகத்துக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த லா மேற்கொண்டுட்டோம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த லா எப்படி மேற்கொண்டீங்க? த லா ஆஃப் வேர்ட். வார்த்தை என்னும் சட்டத்தை கொண்டு பாவம் என்னும் சட்டத்தை மேற்கொண்டோம். மேற்கொண்டீங்களா? பரலோகத்துக்கு போகணும்னு நிச்சயம் இருக்கா? நிச்சயம் இருந்தால் நீங்கள் மேற்கொண்டீங்க. அடுத்த லா என்னது? லா ஆஃப் டெத்து. அதை மேற்கொண்டிருக்கோமா? இல்லைப்பா, அதெல்லாம் மேற்கொள்ளப்பா, நான் பரலோகம் போனால் போதும், சேர்த்தா பரவாயில்ல. பட் த வேர்ட் ஆஃப் காட் சேஸ், ஆக்கினை கிறிஸ்து இயேசுவில் உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. வாட் இஸ் ஆக்கினை தீர்ப்பு? ஆதாம் மேல் வந்த ஆக்கினை தீர்ப்பு என்னது? மரணம் இல்லையா? ஆக்கினை தீர்ப்பு மரணம் தானே. அந்த தேவனுடைய முதல் திட்டத்தில் மரணம் கிடையாது. ஆனால் அவன் சட்டத்தை, லா ஆஃப் த வேர்டை மீறிட்டான். லா ஆஃப் த வேர்டை மீறினதுனால law of sin started to work. When the law of sin started to work in Adam and Eve, it led them to law of death. வசனம் என்ன சொல்லுதுன்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். எந்த அளவுக்கு சத்தியத்தை அறிகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் விடுதலையாகும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார், பாவங்களை மன்னித்தார், அதனால் நான் பரலோகத்துக்கு போகிறேன், அந்த லா ஆஃப் சின்னை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. ஆனால் லா ஆஃப் டெத்தை மேற்கொள்ள முடியாதப்பா. நான் எங்கே பார்க்குறேன்? எவனா எல்லாரும் சித்தான போகிறோம். அதனால் எனக்கு ஐ டோன்ட் சி அன் ப்ரெசிடென்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் எனிவேர். ஸோ அப்படின்னு விட்டுறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாவம் என்னும் அந்த காரியம் நரகத்துக்கு போகும் அப்படிங்கிற சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சுது. வசனத்தை விசுவாசித்தீங்க, அதை மேற்கொண்டீங்க. அதே மாதிரி மரணம், அதையும் லாஸ்ட் ஜெனரேஷன், வி ஆர் லாஸ்ட் ஜெனரேஷன். இஃப் வி ஆர் லாஸ்ட் ஜெனரேஷன், கடைசியாக பரிகரிக்கப்படும் சத்துரு மரணம் சொல்லியிருக்கு. ஓகே, இஃப் யூ ஆர் நாட் லாஸ்ட் ஜெனரேஷன், வாட் ஐ எம் ஸ்பீக்கிங் இஸ் நாட் applicable. I assume that we are very close to the coming of the Lord. I am not fixing a date, don't misunderstand me. ஆகவே இந்த பாவம் என்பது மரணத்தை உண்டாக்குறதுக்கு முன்னால் என்ன செய்ததுன்னா, தேவன் நமக்கு கொடுத்த மகிமையை திருடிடுச்சு. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். த லா ஆஃப் சின் என்ன செய்தது? தேவன் நமக்கு கொடுத்திருந்த மகிமையை திருடிடுச்சு. மகிமை போனதுனால தான் we are not able to perform miracles, we are not able to see God, we are not able to hear His voice. ஆகவே மகிமையை, பாவம் செய்து மகிமையற்றவர்கள் ஆனார்கள். பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா என்ன ஆகணும்? மகிமை உள்ளவர்களாகணும். புரியுதா? பாவம் செய்து மகிமையை இழந்தோம். பாவம் இழக்கப்பட்டால், நீக்கப்பட்டால் என்ன வரணும்? மகிமை வரணும். Because I am so conscious of salvation, the glory comes into my life and I am able to perform all these things walking. Anybody can walk. இந்த சத்தியத்தை நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா
சத்தியம் உங்களை எதிலிருந்து விடுதலையாக்கும்? பண கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கும், நோயிலிருந்து விடுதலையாக்கும். இதிலிருந்தெல்லாம் விடுதலையாக்க முடியுமோ அதிலெல்லாம் விடுதலையாக்கும். பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பூலோகத்தில் இறக்குவது எப்படி? இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டதினாலே பரலோகத்தின் உரிமை சொத்து நமக்கு சொந்தமாகிறது. எபேசியர் 1:3 வாசிப்போம். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்க லா ஆஃப் வேர்டை யூஸ் பண்ணி சால்வேஷனை சுதந்திரித்து கொண்டதுனால நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதித்திருக்கிறாரா? வதித்திருக்கிறார். உன்னதங்கள்ங்கிறது தேர்ட் ஹெவன். உன்னதங்கள், வானங்கள், எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சு ஆண்டவர் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி அடுக்கி வச்சிருக்கார். உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்களை இந்த உலகத்துக்கு இறக்குறது எப்படின்னு நமக்கு தெரியல. உன்னதங்களில் ஆசீர்வாதம் இருக்குன்னு தெரியுது. அதனால நம்ம பார்க்குறோம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு பசியான வர்த்தன் ஒரு பேக்கரியில் போய் உள்ள டோனட் வச்சுருக்கு, கேக் வச்சுருக்கு, கண்ணாடி போட்டிருக்கு, இந்த பக்கம் இருந்து அதை பார்க்குற மாதிரி, என்ன நல்லா இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்டா. கண்ணாடிக்கு இந்த பக்கம் நின்று எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தாலும் பசி தீருமா? தீராது. அதுதான் உன்னதங்களிலே ஆசீர்வதித்திருக்கிறார், உன்னதங்களிலே ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அது பூமியில் இறக்குறது தான் எப்படின்னு தெரியலையே எங்களுக்கு. அப்போ என்ன பிரயோஜனம்? அந்த ஆசீர்வாதம் ஏங்க உன்னதங்களில் ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு? வசனத்தை படித்து அதை பூமியில் இறக்கிறது தான் வச்சுருக்காரு. அது எப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். உன்னதங்களில் என்ன ஆசீர்வாதம்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நம்பர் 1 வேர்ட் ஆஃப் காட். நீங்கள் விசுவாசிக்கும் போது பரலோகம், தேவதூதர்கள், கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யும் சௌரியவான்கள், நீங்கள் வசனத்தை அறிக்கையிடும்போது அதை கேட்குறாங்க. வேர்ட் ஆஃப் காட். செகண்ட் இஸ் நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தருக்குள்ள அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு என்னும் நாமத்தை நமக்கு பயன்படுத்தும்படி பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்திருக்கிறார். பவர் ஆஃப் அட்டார்னி இஸ் எ லீகல் டேம். இப்போ எனக்கு ஒரு லேண்ட் இருக்குது. இந்த லேண்டை விற்கணுமானா நான் கடைக்கு போக முடியாது, விற்கிற ஆளை தேடிட்டு போக முடியாது, கோர்ட்டுக்கும் போக முடியாது. அதனால் நான் என்ன செய்கிறேன்? அவர்கிட்ட சொல்லி, நீ இதை விற்றுக்கோ, பணத்தை மாத்திரம் கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்குறேன். அவன் என்ன செய்வான்? விக்டர் ஞானராஜுக்கு பதிலாக அவன் போய் அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுவான். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பவர் ஆஃப் அட்டார்னி? என் சார்பில் எனக்கு பதிலாக பேரை பயன்படுத்துறதுக்கு உள்ள உரிமை தான் பவர் ஆஃப் அட்டார்னி. ஒரு சமயத்தில் ஒருத்தன் வந்தான், பிச்சை எடுத்து வந்தான். என்னப்பா, ஏன் இப்படி நல்லா உடல் நல்லா இருக்க, வாலிபனாக இருக்க, ஏன்பா பிச்சை எடுக்கிறேன்னு கேட்டேன். அவன் சொன்னான், சார் வேலையை தரமாட்டேங்கிறாங்க, நான் ஒரு பெயிண்டர், எனக்கு எவனுமே வேலை தரமாட்டேங்கிறாங்க. நோ ப்ராப்ளம், நான் வேலை தரேன். எங்கள் காம்பவுண்ட் வால்லாம் நீ நல்லா பெயிண்ட் அடி, 2-3 நாள் அடி, நான் காசு தரேன். ஓகே. அப்போ பெயிண்ட் வாங்கினேன். நான் என் பேரை சொல்லி ஆர்பிகையில் போய் என் பேரை சொல்லி விக்டர் ஞானராஜ் வாங்கிட்டு சொன்னார். என்ன வேணுமோ கேள்வி தருவான், என் ஃப்ரெண்டு அப்படின்னா. அப்படின்னு போய் வாங்கிட்டான். வாங்கிட்டு வந்து விளையாடிச்சான். 3 நாள் முடிஞ்சுது. நானும் சம்பளம் கொடுத்து அவனை அனுப்பிட்டேன். ஆர்பிகையில் போயிட்டு அவனுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டேன். என் பேரை சொல்லிட்டு போயிட்டான். பவரா பட்டாணி. ஆர்பிகைலேருந்து பில் கொடுக்குறாங்க. சார் 4000 பாக்கி இருக்குது. எப்போ நான் உடனே கட்டுவேனே, எப்படி 4000 பாக்கியாச்சு? உங்கள் பேரை சொல்லிட்டு வாங்கிட்டு போனார் 4000 ரூபாய்க்கு பெயிண்ட். இது தாங்க பவரா பட்டாணி. பேரை பயன்படுத்தி உரிமையை கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளோனாலும் பண்ணலாம். நான் சொன்னேன், அந்த ஆள் மாத்திரம் மறுபடியும் வந்து கேட்டால் பெயிண்ட் கொடுக்காதுங்க, வேறு யாரும் சொன்னால் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். கர்த்தருக்குள்ள அன்பார்களே, ஜீசஸ் ஹஸ் கிவன் பவர் ஆஃப் அட்டார்னி. கடந்த வாரத்தில் இயேசுவின் நாமத்தில் இதை ரிலீஸ் பண்ணுறேன், இயேசுவின் நாமத்தில் அதை கேட்குறேன் அப்படின்னு யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் பவர் ஆஃப் அட்டார்னி லாக்கரில் போயிடுச்சு, அதை நீங்கள் யூஸ் பண்ணல. ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு 1000 தடவை நீ பவர் ஆஃப் அட்டார்னி யூஸ் பண்ணால் கூட நான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு லிமிட்டே கிடையாது. இவ்வளோ லிமிட் இல்லாமல் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துறதுக்கு உரிமை கொடுத்துட்டு, நம்ம இயேசுவின் பிள்ளை உள்ளத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு, உள்ளத்தில் இருக்கிற இயேசுவை வெளியே கொண்டு வருவது எப்படி? அவருடைய நாமத்தை பயன்படுத்தினால் வெளியே கொண்டு வரலாம்.
இன்னையிலிருந்து இயேசுவின் நாமத்தை ஒரு நாளைக்கு வார்த்தையினாலும் கிரியையினாலும் எதை செய்தாலும் அவருடைய நாமத்தினாலே செய்யுங்கள். வசனம் சொல்லியிருக்கு. எங்கள் பையங்கள் சொன்னேன், பைபிள் காலேஜ் நடத்தும்போது, இந்த நாள்லேருந்து நீங்கள் சிலர் வந்து காய் வெட்டுறதுக்கு டியூட்டி போட்டிருக்கோம், டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு போட்டிருக்கோம், வெஜிடபிள் வெட்டுறதுக்கு போட்டிருக்கோம். நீங்கள் என்ன செய்யணும்? எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தில். கத்திரிக்காய் வெட்டும்போது இயேசுவின் நாமத்தில் வெட்டுகிறேன் வெட்டு, பெருக்கும்போது இயேசுவின் நாமத்தில் பெருக்கிறேன்னு சொல்லு அப்படின்னா. சார் சொல்கிறேன் சார், இதில் என்ன பயன் சார்? அவர் நாமத்தை சொல்ல சொல்ல பிசாசு நடுங்கும், தேவதூதர்கள் வந்து நிற்பான். என்ன செய்யணும்? The name of Jesus arrests Satan, releases angels. பிசாசை அப்படியே அரெஸ்ட் பண்ணிடுது இயேசுவின் நாமத்தில் சொல்லும்போது. தான் இவ்வளோ நல்ல வல்லமை நாமத்தில், என் நாமத்தினாலாய் பிதாவின் இடத்தில் எதை கேட்டாலும் தரேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம கேட்காம இருக்கிறது என்னப்பா? கர்த்தருக்குள்ள அன்பார்களே, அந்த நாமத்தை அப்போஸ்தலர்கள் பயன்படுத்தினாங்க. மரித்தோரை உயிரோடு எழுப்ப பயன்படுத்தினாங்க, நோயை நீக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க, பேயை ஓட்டுறதுக்கு பயன்படுத்தினாங்க, வல்லமையாக பயன்படுத்தினாங்க அவர்கள் அப்போஸ்தலர்கள். கர்த்தருக்குள்ள அன்பார்களே, யூ ஹேவ் டு யூஸ் த நேம் ஆஃப் ஜீசஸ். அந்த காலேஜ் பாய்ஸ்ட்டை எதை செய்தாலும் சொல்லியிருந்தேன்னா ஒரு வாரம் எல்லாவனும் செய்தான். அடுத்த வாரம் இன்னைக்கு உண்மையாக காய் வெட்டின போது இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லிட்டு செய்தவெல்லாம் கை வைத்துன்னா ஒருத்தரும் எல்லாரும் தலையை கிளப்பட்டான். சார் போன வாரத்தோடு மறந்துட்டோம், இப்போ ஞாபகம் இல்லை, போன வாரத்தோடு முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னா. எப்போதும் சொல்லணும்பா. வாத்தியாராகிய நான் இன்றைக்கும் சொல்லிகிட்ருக்கேன். அன்றைக்கி லெக்சர் பண்ண 30 வருஷத்துக்கு முந்தி இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தை ஒரு நாளைக்கு 10 தடவை யூஸ் பண்ணாமல் விட்டது கிடையாது. அதனால் பரலோகத்துக்கு என் குரல் ரொம்ப பரிச்சயமான குரல். ஒரு நாள் ரேடியோ ஸ்டேஷனில் எல்லோரும் பிக்னிக் போகணுன்னாங்க. அப்போது அந்த டிரைவர் சொன்னார், சார் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பிக்னிக் போகிறதுக்கு அப்படின்னாங்க. என் குரலுக்கு பரலோகத்துக்கு தெரியாதுப்பா, விக்டர் ஞானராஜ் ஜெபம் பண்ண சொல்லுங்கள், அவர் தான் பழக்கப்பட்ட குரல் அப்படி இல்லார். ஜெபம் பண்ண மாட்டேன்ட்டார், நான் தான் ஜெபம் பண்ணேன். நம்ம குரல் பரலோகத்துக்கு பழக்கப்பட்டிருக்கணும், நரகத்துக்கு பழக்கப்பட்டிருக்கணும். பவுலை அறிவேன், நீ யார்? உன் பேரை நான் கேட்டதில்லை, உன் குரலை கேட்டதில்லை. சட்டையை கலத்திட்டு விட்டுருச்சு, அடித்து விட்டுருச்சு. நம்ம பேர் பரலோகத்தில் தெரியணும், நம்ம பேர் நரகத்தில் தெரியணும். நரகத்தில் தெரிஞ்சால் நரகம் நடுங்கும், பரலோகத்தில் தெரிஞ்சால் தேவதூதர்கள் ஓடி வருவாங்க. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அந்த நாமத்தை ஏன்பா நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறோம்? பயன்படுத்துங்க. யூஸ் த நேம் ஆஃப் ஜீசஸ். வேர்ட் ஆஃப் காட், நேம் ஆஃப் ஜீசஸ். தேர்ட் இஸ் பிளட் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் உலகத்தில் உள்ள எந்த அணு சக்தியிலும் மேலான ஆக்க சக்தி உள்ள ஒரு பொருள் இயேசுவின் ரத்தம். ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தில் இயேசுவின் ஜீவன் இருக்கிறது. இயேசுவின் ஜீவனை விட பெரிய காரியம் உலகத்தில் உண்டோ? எபிரேயர் 10:19-20 இயேசுவின் ரத்தத்தின் மூலம் தேவ சிங்காசனத்துக்கு நம்ம போகணும். நம்ம பாவிகள் நினைக்கிறதுனால, நம்ம மனசாட்சியை நம்ம குற்றப்படுத்துறதுனால தேவனிடத்தில் தைரியம் இல்லை. ஆனால் தேவனிடத்தில் தைரியத்தோடு போகணுமானா, when you understand the power of the blood, you can go there to the throne of God. கர்த்தாவே, நான் அருகதை ஏற்றம் தான், ஆனால் எனக்காக நீங்கள் என்ன செய்யிட்டீங்க? ரத்தம் சிந்தி என்னையுமே உங்களை மாதிரி மாற்றிட்டீங்க. அதனால் நான் போய் நிற்கும்போது, வாசலில் நிற்கும்போது, இயேசுவின் கிழிந்த திரைச்சீலை வழியாக ரத்தம் என் கையை பிடிச்சி அவருடைய சிங்காசனத்துக்கு கொண்டு போது, ஏற்ற காலத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவையான கிருபையை பெற்றுக்கொள்ளவும் நமக்கு இயேசுவின் ரத்தம் வரையுது. இரக்கம் கடந்த கால பாவத்தை மன்னிப்பதற்காக தேவன் அருளும் ஆற்றல், கிருபை வருங்கால தேவைகளுக்கு கொடுக்கப்படும் தெய்வீக ஆற்றல். ஆகவே இரக்கமும் தேவை, கிருபையும் தேவை. அதை பெற்றுக்கொள்வதற்கு ரத்தம் தேவை. கர்த்தருக்குள் அன்பார்கள், இயேசு உள்ளே இருக்கார். அவர் சொல்லியிருக்கார், என் நாமத்தை பயன்படுத்துங்க, என் ரத்தத்தை பயன்படுத்துங்க, என் வார்த்தையை பயன்படுத்துங்க. ஒருவன் என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தால் நான் உங்கள் உள்ளே வருவோம் அப்படின்னு இருக்காங்க. பிதாவும் வருவார்ன்னு இருக்காங்க. பரிசுத்தாவியானவர் உள்ளே இருக்கார். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் மூணையும் வச்சுட்டு பரலோகத்தையே உள்ளே வச்சுக்கிட்டு சோகமாக இருக்கலாமா? நோய்பட்டு இருக்கலாமா? அடுத்தது வந்து ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி நீங்கள் தெரியணும். ஹோலி ஸ்பிரிட் இல்லாதவன் ஆர்ஃபன். ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறவன் ராஜா. ஒரு அனாதைக்கும்
ஒரு ராஜாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆதரவற்றவனை ராஜாவாக்குவது யாரு? பரிசுத்த ஆவியானவர். என்ன பாஸ்டர் என்ன பைபிள் இல்லாத சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? சரி, யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். திக்கற்றவர்கள் என்னதுப்பா? அனாதை. இங்கிலீஷ் பைபிள்ல ஐ ஷால் நாட் லீவ் தி அஸ் ஆர்ஃபன்ஸ். உங்களை அனாதைகளா வைக்க மாட்டோம். அப்புறம் இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் வாழ்கிறபடியினால் நீங்களும் வாழ்வீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். என்ன சொல்றாரு? நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். மற்றவன் என்ன சொல்றான், இவன் என்ன சொல்றான், அவன் என்ன சொல்றான், அதை எடுத்து தான் நம்ம ஆக்ட் பண்றோம் ஒழிய வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கறது ரொம்ப குறைவுதான். பரலோகத்தின் ஸ்டோர் கீப்பர் பரிசுத்த ஆவியானவர். பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்கு, சாலமோன் சொத்துக்கு, எல்லாத்துக்கும் சாவி இவர்கிட்ட தான் இருக்கு. அவர் என்ன செய்வார்? நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை யூஸ் பண்ணால், அவருக்கு பிரியமாக இருந்தால் ஸ்டோரை திறந்து சாலமோன் வெல்த்திலிருந்து எல்லாவற்றையும் நமக்கு கொண்டு வந்து தருவார். அவர் பிதாவினிடத்தில் பெர்மிஷன் கேட்க தேவையில்லை. அதான் சொன்னார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, இது ரெண்டும் இருந்தால் பரிசுத்தாவின் ஐக்கியம். உங்களுக்கு ஸ்டோர் கீப்பரோட உள்ள ஃப்ரெண்ட்ஷிப். ஒவ்வொரு வருஷம் ஹாஸ்டலில் ஸ்டூவர்ட் இருப்பான். அவன் தான் அந்த மாதத்தில் ப்ரொவிஷன்லாம் வாங்குவான். அதுக்கப்புறம் மாத கடைசியில் டின்னருக்கு வேணிச்சுவான். ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் புக் பண்ண போவான். ஸ்டோர் கீப்பரோட நான் ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். இந்த மாதம் எந்த ஹோட்டல் போகிறேன்? அந்த பிருந்தாவன் ஹோட்டல் போகிறேன். நானும் வரேன்ப்பா. சரிப்பா. போகிறோடனே, சார் 200 பையங்களுக்கு டின்னர் வேணும், அதை புக் பண்ண வந்திருக்கேன். உங்கள் குவாலிட்டி ஆஃப் ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உட்காருங்க சார், உட்காருங்க உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம். நான் அவங்களுக்கு முந்தி நான் சொல்கிறேன், ஸ்டோர் கீப்பருக்கு பற்றி கொண்டு வச்சா. பரவாயில்ல பரவாயில்ல, எப்பா இது நல்லது, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இவனுக்கு கொடுக்கலாம்ப்பா, சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மூக்க முடிய சாப்பிட்டுட்டு ஆர்டர் கொடுத்துட்டு வருவான். இதாங்க ஸ்டோர் கீப்பர். ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோவான் 16:15. பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றே. இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். பிதாவினுடையவைகள் எல்லாம், பிதாவினுடையவைகள் 30% சொல்ல, எல்லாம் யாவும் என்னுடையவைகள், அவர் என்னிடத்தில் இருந்து எடுத்து, சாவியை திறந்து என்கிட்ட எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார், கொடுப்பார்ல. எப்பா இது வேணுமா, நவமான பாசம் வேணுமா, அறிவிப்பார். நம்ம தான் வேணும்னு சொன்னால் தான் வரும். அவர் சொல்லுவார், வாட் இஸ் அவைலபிள் வித் ஜீசஸ் கிரைஸ்ட், த ஹோலி ஸ்பிரிட் வில் டெல் யூ. ஆனால் அதை நீ வேணும்னு வாஞ்சிக்கணும், ஆவல் பண்ணணும், தாகம் ஏற்படணும், அப்போ தான் உனக்கு கிடைக்கும். ஏஞ்சல்ஸ் இந்த கடைசி காலத்தில் வல்லமையாக வேலை செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தேவதூதரை அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா அப்படின்னு ஒரு இடத்துல அவர் அரெஸ்ட் பண்ண வந்த பொழுது சொன்னும் பார்க்குறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பரலோகத்தில் இருக்கிற உன்னதங்களில் ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு சொன்ன, நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. 5 சொன்ன: வார்த்தை, நாமம், இரத்தம், பரிசுத்தாவியானவர், தேவர் தூதர்கள். 5 இருக்கு, நிறையா இருக்கு. 5 சொல்லியிருக்கேன். இந்த 5 காரியங்களை இறக்குறது எப்படி? இயேசு கிறிஸ்துவாகிய ஏணி மூலமாக தான் இறங்கி வரும். யாக்கோபு கண்ட ஏணி, யாக்கோபு ஒரு ஏணியை கண்டான். அதில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், அதை நான் சொல்லித்தரேன். ஆதியாகமம் 28:12. அவன் ஒரு சொப்பனம் கண்டான், இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். கவனமாக கவனிங்க. தேவதூதர்கள் எப்படி இருந்தாங்க? இறங்குகிறவர்களும் ஏறுகிறவர்களுமா, ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா? ஏறுகிறவர்கள்னா அந்த இங்கே ஏணி இருக்கு, ஏணியினுடைய கீழ்ப்பகுதி பூமியில் இருக்கு, மேல் பகுதி வானத்தில் இருக்கு. ஏறுகிறவர்கள்னா எங்கேருந்து ஏறுறவங்க? பூமியிலேருந்து ஏறுறவங்க. இப்போ ஏணி இயேசு கிறிஸ்து இருக்கார், அங்கே தேவதூதர்கள் வாசலில் உட்காந்துருக்காங்க.
என்னன்னு நினைக்கிறாங்க, இவன் என்னைக்கு அதை கொண்டான்னு சொன்னானா ஏணியில் ஏறுகிறவளாக இருக்கணும். ஏறினா தானப்பா இறங்குவான். அவனை ஏற வச்சா தானே இறங்குவான். நீ கட்டளை கொடுத்து ஏற வச்சா தானே இறங்குவான். அதனால் தேவதூதர்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து, ஆண்டவரே என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ஆண்டவரே. இவன் ஒரு காரியம் சொல்ல மாட்டேங்கிறான். நான் தூங்கி தூங்கி வலிஞ்சு சும்மாவே இருக்கிறேன், வேலை இல்லாமல் போர் அடிக்குது, விக்டர் ஞானராஜ்கிட்ட போஸ்ட் பண்ணுங்க ஆண்டவரே, அவர் தான் விரட்டி விரட்டி வேலை வாங்குவான் அப்படின்னு. பாருங்கள், நீங்கள் தேவதூதர்களை நியாயம் தீர்ப்பீர்கள்னா தேவதூதர்கள் உங்களை நியாயம் தீர்ப்பாங்க. இவன் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இந்த ஏணி பக்கத்தில் காத்து இருந்தால் ஒரு வார்த்தை சொல்லலைங்க. நான் ஏறதுக்கு சான்ஸே கிடைக்கல, கீழே நின்றுச்சு என் மினிஸ்ட்ரி அப்படின்றான். யூ ஹாவ் டு மொபிலைஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஏஞ்சல்ஸ். தேவதூதர்களுக்கு நீங்கள் கட்டளை கொடுத்து அவங்கள வேலை வாங்கணும். ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு அவர்கள் அன்பெய்டு சர்வெண்ட்ஸ். நம்ம வீட்டில் ஒரு சர்வெண்ட்னா 1 மணி நேரம் பெருக்கிட்டு போகிறதுக்கு 4000 ரூபா தெரியா, டிவி இருக்கா அவன் வீட்டில் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இவங்க அன்பெய்டு சர்வெண்ட். அன்பெய்டு சர்வெண்ட், we are keeping unemployed servants. The unpaid servants of heaven remain unemployed because we are not employing them. I want to recommend one book by Randy Demain, R-A-N-D-Y-D-E-M-A-I-N, Randy Demain. Randy Demainக்கு தேவதூதன் தினந்தோறும் வரான். ஒரு நாள் ஒரு மீட்டிங் ஆப்பிரிக்காவில் நடத்துகிறாரு. வெட்டுக்கிளிகளால் 1000 கணக்கில் வந்துருச்சு அந்த கன்வென்ஷனில், பெரிய கூட்டத்தில். அப்போ எல்லாரும் என்ன செய்யிட்டாங்க, எந்திரிச்சு வெட்டுக்குழிகள் வாயை திறந்தால் வாய்க்குள்ளே போகுது, மூக்குள்ளே போகுது, காதுக்குள்ளே போகுது. அதனால் எல்லாரும் அப்படி கலைஞ்சி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ராண்டி டீமெயின் பார்த்துருக்காரு, என்ன ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், இது உனக்கு ஒரு சான்ஸ். வெட்டுக்கிளிகள் மேலே உன்னால் வெற்றி எடுக்க முடியாதா? நீ எப்படி பிசாசு மேலே வெற்றி எடுக்க போகிற? வெட்டுக்கிளியில் வெற்றி எடுக்கலனா எப்படி பிசாசில் வெற்றி எடுக்க? ஓ, நோ ப்ராப்ளம். அப்போ என்ன சொன்னார்னா, எல்லோரும் வெளியே போய் பக்கெட்டாக வாட்டர் கொண்டு வந்து வைங்கன்னாரு. என்னடா இங்கே வெட்டுக்குழிகள்லாம் நாங்கள் வெளியே போய் நிரந்தரமாக போகணுன்ற இவர் பக்கெட்டில் தண்ணி கொண்டு வந்து வைக்கின்றார். லார்ட் ஜீசஸ், ஐ கமேண்ட் all the grasshoppers come and fall into the bucket. இதை வீடியோ எடுத்திருக்காங்க. எக்கச்சக்கமாக அந்த கிராஸ்ஹாப்பர்ஸ் வெட்டுக்கிளிகள் வர்றதை வீடியோ எடுத்திருக்காங்க. இவருக்கு தண்ணி பாத்திரத்தை கொண்டு வந்ததை வீடியோ எடுத்திருக்காங்க. ராண்டி டீமெயின் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஏஞ்சல் வந்தான், அவன் பேர் சேஞ்சல்ஸ்ன்றாரு. வெட்டுக்கிளிய சிச்சுவேஷனை மாற்றிட்டான். சேஞ்சல்ஸ், தட் ஏஞ்சல் இஸ் கால் சேஞ்சல்ஸ். சிட்ராத் கேட்குறாரு, இங்கே ஏஞ்சல் இருக்கானா? உன் பின்னால் ஒரு ஏஞ்சல் இருக்கா அப்படின்றாரு. பிறகு மக்கள்கிட்ட போய் ஜெபம் பண்ண போகிறார். ஏய், நீ வெளிநாட்டுக்கு போய் நல்ல ப்ரீச்சராக பண்ணு, உங்ககிட்ட பக்கத்தில் ஒரு பெரிய ஏஞ்சல் இருக்கான்னு சொல்கிறேன். ஐ சீன் ஏஞ்சல்ஸ் ஹியர். ஏஞ்சல்ஸ் ஆர் ஸோ ரியல் இன் திஸ் வேர்ல்ட். யோவான் 1:51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறது. அங்க யாக்கோபு கண்ட ஏணியில மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறேன்னு சொல்றாரு. அங்க ஏணி மேலே ஏறுறது, இங்க யார் ஏணி சொல்றதுக்கு? மனுஷகுமாரன். அப்ப அந்த ஏணி யாரு? மனுஷகுமாரன். ஜீசஸ் சொல்றாரு, யாக்கோபு கண்ட ஏணியை ஏணின்னு நினச்சிக்காதப்பா, அதுதான் மனுஷகுமாரன். அவர் சொல்றார், இயேசு அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும். இயேசு கிறிஸ்து மாற்றி சொல்ல, ஏறுகிறதையும் இறங்குறதையும் சொல்லியிருக்காரு. அப்போ தேவதூதர்கள் கீழே இருக்கிறாங்க, நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, ஏணி பக்கத்தில் தான். ஐ saw a ladder above my head. அந்த லேடர் வந்து லைட்டாக இருக்கு. நான் விசுவாசம் பெருக பெருக அந்த லேடர், அந்த பேசேஜ் போர்ட்டல் பெருசாது. ஊழிகாருக்கு விரோதமாக பேசும்போது அல்லது ஏதாவது அவிசுவாசமாக இருக்கும்போது இந்த லேடர் சுருங்குது, அப்படி ஒட்டிக்குது, பரலோகத்துக்கு கனெக்ஷன் கட் ஆயிடுது. எனக்கு உள்ள போர்ட்டல் பெருசாக இருக்குது, போர்ட்டல் வழியாக போகலாம். யூ கேன் கோ டு ஹெவன், யூ கேன் விசிட் அண்ட் கெட் த பிளெஸிங்ஸ் ஆஃப் த லார்ட். ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் ஏறச் செய்தாதான் தேவதூதன் பதிலை பெற்று இறங்கி வருவான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 5 செல்வங்கள் பரலோகத்தில் இருக்கிறது, இறக்கிறது எப்படி? இயேசு என்னும் ஏணியின் மூலம். யார் கொண்டு தருவா? தேவதூதர்கள். எப்படி அவங்கள இயக்கிறது? ஹவு டு மோட்டிவேட் த ஏஞ்சல்ஸ்?
தேவதூதர்களில் போய் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன், இப்போ எனக்கு காசு கொஞ்சம் குறைப்படுது அப்படின்னு இந்த வசனத்தை சொன்னால் போதும். இவனுக்கு காசு குறைப்படுதான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்னு வசனத்தை சொல்லியிருக்கான், அதனால் வசனத்தின்படி இவனை நான் ரிச் ஆக்குறேன், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஓகே, அது வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 103:20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். அவர்தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே, ஆண்டவரின் தூதர்களே, அவரை போற்றுங்கள். அவருடைய சொல் கேட்டு நடப்பாங்க. நல்ல வேளை நம்ம சொல் கேட்டு நடக்கலை. மெதுவாகட்டு ஆக்சிடென்ட் ஆகும் போல இருக்கும் அப்படின்னு நீ சொன்னா ஆக்சிடென்ட் ஆக்கிடுவான். ஓகே, இவர் ஆக்சிடென்ட் ஆகணும்னு விரும்புகிறாரு, பண்ணலைன்னா கோவிச்சுக்குவார், நியாய தீர்ப்பில் நம்மளை அடிச்சிடுவார் அப்படின்னு உடனே ஆக்சிடென்ட் ஆக்கிடுவான். நம்ம வாயின் வார்த்தைகள், வானமும் பூமியும் நம்மை பார்க்கிறது, அதை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. பரலோகத்திலிருந்து உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த ஜெபத்தை யாரும் செய்யாமல் இருந்திருக்கீங்களா? உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு இது வரைக்கும் நான் ஒரு தடவை சொல்லலை அப்படின்னு யாராவது இருந்தால் கை வைத்துங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு ஒரு தடவை கூட நான் என் லைஃப்பில் சொல்லலை அப்படின்னு தான் கை வைத்துங்க. எல்லோரும் சொல்லியிருக்கீங்களா? கை வைத்தலையே, அப்போ எல்லோரும் சொல்லியிருக்கீங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எப்படி வந்துதா? சொல்லியிருக்கீங்களே, எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க? வந்துதா? வரல. ஏன்? எங்கே ஏணி இருக்குதுன்னு தெரில, எப்படி வர வைக்கணும்னு தெரில, ஏஞ்சல்கிட்ட பேசணுங்கிறது தெரில, அதனால் அது வரல. அது சொல்லிகிட்டே உட்காந்துருக்கோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எப்போ வரப்போகுது? பரலோகத்தின் மகிமையை இறக்க முடியும். ஒரு நாள் இட்லி இருக்குது, சட்னி இல்லை, சாம்பார் இல்லை, ஏதோ பழைய ஒரு கூட்டு, அதை வச்சுட்டு ஒன்று எனக்கு இஷ்டம் இல்லை சாப்பிட. இல்லை சத்தாக இருக்குது, இந்த கத்திரிக்காயில் சத்தாக இருக்குது, இந்த இட்லினா யூஸ்லெஸ் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறேன். தேவதூதன் சொல்கிறா, யூ ஆஸ்க் ஃபார் த ஹெவன்லி அட்மாஸ்பியர் டு கம் ஹியர், இட் வில் சப்ளை அமினோ ஆசிட்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் சூப்பர் நேச்சுரல் ஹெவன்லி டேஸ்ட். அது கூட வருமா உன்னதத்திலிருந்து? வந்தது ஐயா. அன்னைக்கு உள்ள கத்திரிக்காய் சட்னி இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. கத்திரிக்காய்க்கும் டேஸ்ட் கொடுக்க பரலோகத்தில் வளமை இருக்குது. இதெல்லாம் சொன்னோன்னே இதெல்லாம் இதை போட்டுருவாங்க. கத்திரிக்காய் ஜெபம் பண்ணால் சுவையாகும் என்று பிரிட்ட ஞானராஜ் பேசினார். என்ன அபத்தம். கசப்பான கத்திரிக்காய் சாப்பிட்டே உட்காந்துருங்க. நான் நல்லா கத்திரிக்காய் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கேன். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கிடவுது, உங்கள் வார்த்தையின்படி உங்களுக்கு ஆக கிடவுது. இயேசுக்கு எப்போ சொல்கிறது? உன் வார்த்தையின்படி ஆக கிடவு. விசுவாசம் வார்த்தையில் தான் வெளிப்படும். உன் விசுவாசத்தின்படி போவாயாக என்று சொல்லு. இதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறவனுக்கு முடியுமா? தேவதன் சொல்லுவான், இவன் கூப்பிட்டா கூட இனி வரக்கூடாதுன்னு போயிடுவான். அன்புள்ள பரமபிதாவே, இந்த நிகழ்ச்சியை கேட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் சிலுவையில் மறிச்சது நாங்கள் செத்தப்பற பரலோகத்துக்கு போகிறதுக்கு மாத்திரமல்ல, உன்னதங்களிலே பலவித ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதித்திருக்கீங்க. வார்த்தை, நாமம், இயேசு என்னும் வல்லமையான நாமம், ரத்தம், தேவதூதர்கள், பரிசுத்த ஆவியானவர், இந்த 5 செல்வங்களும் உன்னதத்திலிருந்து எங்களுக்கு உதவி தரத்தாங்க. இந்த 5 செல்வங்களை கொண்டு பிதாவினிடத்தில் இன்னும் அநேக செல்வங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு கிரெடிட் கார்டு இருந்தால் என்ன வேணாலும் வாங்குற மாதிரி இந்த 5 கிரெடிட் கார்டு. Blood of Jesus is unlimited credit card, endless validity. God has given 5 different heavenly credit cards at your disposal, whereas we are not using anything at all. இன்னையிலிருந்து அவருடைய நாமத்தை, இரத்தத்தை, வசனத்தை ஒரு லாவாக பயன்படுத்துவோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக.
இரத்தத்தால் என்னையும் கழுவி பரிசுத்தமாக்கும் ஐயா. உம் தூய இரத்தத்தால் என்னையும் கழுவி பரிசுத்தமாக்கும் ஐயா. சிலுவையின் அடியில் சிந்தின இரத்தத்தில் மூழ்கிட வந்தேனையா. சிந்தையின் பாவங்கள் போக்கிட சிரசினில் முள்முடி அணிந்தனரோ. சிந்தையின் பாவங்கள் போக்கிட சிரசினில் முள்முடி அணிந்தனரோ. முட்களால் சிந்தின இரத்தத்தாலே முட்களால் சிந்தின இரத்தத்தாலே சிந்தையை பரிசுத்தம் ஆக்கிடுவேன். சிந்தையை பரிசுத்தம் ஆக்கிடுவேன். சிலுவையின் அடியில் சிந்தின இரத்தத்தில் மூழ்கிட வந்தேனையா. திருக்குள்ள இதயத்தை கழுவிட ஈட்டியால் இதயம் பிளந்தனரோ. திருக்குள்ள இதயத்தை கழுவிட ஈட்டியால் இதயம் பிளந்தனரோ. மாசிலாகும் திரு இரத்தத்தாலே மாசிலாகும்
இரத்தத்தால் என்னை கழுவி பரிசுத்தமாக்கும் ஐயா. உம் தூய இரத்தத்தால் என்னை கழுவி பரிசுத்தமாக்கும் ஐயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.